நியூஸில் ஒரு சின்ன திருத்தம். ஒரு ஆள் அப்படின்றது எனக்கு வந்த நேரத்தோடு வந்த தகவல். இப்போ வந்த தகவலின்படி 6 பேர் உயிரிழந்திருக்கிறாங்களாம். நியூஸில் வேறு சந்தோஷம். தலைவர் தான் நம்மளுக்கு இப்போ செய்தி சொன்னார். நியூஸ் ஃபஸ்ட்டோட செய்தி இப்போ வந்திருக்குது. அதில் தான் இப்போ வந்த செய்தி, இரவு நேர செய்தியில் 6 பேரை காவு கொண்ட விபத்து அப்படின்னு வந்திருக்குது. மீதி தகவல் உள்ள இருக்குது, தொடர்ந்து பாருங்கள். ஏற்கனவே வறுமை கோரதாண்டவம் ஆடுது. அதற்குள்ள மரணங்கள் இந்த மாதிரி வந்தால் இயற்கை அழிவுகளும் இங்கே தான் போவாங்க மக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். கடுகண்ணாவ வீதியில் நடந்த மண் சரிவு, கொழும்பு கண்டி பிரதான வீதி. இதில் தற்போதைக்கு ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் சகோதரர் நவாஸ் சவுதியிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தார். சில ஃபோட்டோஸ்களும் ஒரு வாய்ஸ் நோட்டும் ஷேர் பண்ணியிருந்தார். அனைத்து உறவுகளும் ஃபீல்டில் இறங்கி உடனடியாக செயல்பட்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் நோட்டும் கிடைச்சிருக்குது, ப்ளே பண்ணி பார்ப்போம். இங்கே இந்த மண் சரிவினால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது நான் பாலக்காடு இருந்தான் கதைக்கிறேன். இங்கே இந்த மண் சரிவினால் கிட்டத்தட்ட 9 பேர் உள்ளிருப்பதாகத்தான் தகவல் உள்ளது. அதில் 2 பேரை மீட்டெடுத்தோம். அதில் ஒருவர் சற்று முன் மாநில வைத்தியசாலையிலே மரணம் அடைந்துள்ளதாகத்தான் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. மேலதிக தகவலை சற்று நேரத்தை தருகின்றேன். தற்போது வாகனங்கள் இவ்விடத்துக்கு வந்திருக்கின்றது. எமது எங்களுடைய மசூதி ஜும்மா பள்ளியில் பார்க்கக்கூடிய ஜனாசா வாகனம் தற்போது வந்துள்ளது. அதே போல் தானமையான ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட இப்போது எங்களுக்கு ஒரு 7-8 வாகனம் தயார் நிலையில் உள்ளது. நோயாளிகளை கொண்டு போவதற்காக இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். இந்த மாதிரி மண் சரிவு ஏற்படக்கூடிய, அதே மாதிரி ரீசெண்டாக பஸ் விபத்து நடந்த பகுதி, இந்த மாதிரி பகுதிகளில் சரியான ஒரு பாதுகாப்பு வலையமைப்புகள் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த ஆபத்தான இடங்களில் வந்து வீடுகள் அமைச்சிருப்பது, வீதிகள் அமைச்சிருப்பது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் இப்போ மழையா பெய்யுது, இப்போ வெயிலாக அடிக்குது, இப்போ மண் சரிவாக இருக்குது அப்படின்ற சில அந்த தப்பான கணிப்புகள் தான். இப்போ அலையா அடிக்குது, இப்போ மழையா பெய்யுது, இப்போ காற்றா அடிக்குது அப்படின்ற அந்த கணிப்பு. காற்று அடித்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் வந்தாலும், சுனாமி அடித்தாலும், சூறாவளி வந்தாலும், அனைத்துக்கும் இந்த இடம் சரியாக இருக்குமா அப்படின்ற தேர்வு நிறைய பேர்கிட்ட இல்லை. இப்போ கட்டலாம், இப்போ மழையா பெய்யுது, அது மழை வரும்போது பார்த்துக்கலாம், அது மண் சரியும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ற அலட்சியம்தான் சில நேரங்களில் இந்த மாதிரியான தவறுகளுக்கு காரணம், இந்த மாதிரியான விபத்துகளுக்கும் காரணம். இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அதே போல் இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் கிடைச்சா நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, பேசாமல் இவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிச்சு வச்சா என்ன? இவருக்கும் இவங்களுக்கும். சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வாரது உண்மையிலேயே ஒரு, நம்ம வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்களை தாண்டி அடுத்ததாக எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வருவாய், எங்களுடைய நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருவாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுற்றுலா பயணிகள் வரும்போது அவங்கள வந்து அவங்களுடைய அந்த ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கான ஒரு கௌரவத்தை, அவங்கள சரி நீங்கள் மதிக்கவே வேணாம், அவங்கள கணக்கெடுக்காதீங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு சில தவறான, இப்போ பாருங்கள், சிலர் வந்து இந்த ஒவ்வொரு விடயங்கள், சில ஃபிலிம்களாக இருக்கலாம், சில படங்களாக இருக்கலாம், சில இவருடைய கருத்துக்களாக இருக்கலாம், இவைகளை பார்த்துட்டு சிலர் வந்து அந்த தவறான முயற்சிகளை ஈடுபடுறது. என்ன, வெள்ளைக்காரன் இப்படி செஞ்சால் அவன் அந்த மாதிரி வருவான், இந்த மாதிரி பண்ணுவாங்க, வெள்ளைக்காரனால இப்படி தான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தப்பான கணிப்பு. Hey, bloody wallet! Where are my boxers? Hey, stop touching! Hey! Where are we going? Tea!
I want a picture. You and me. You and me. This is all I want. Ready? 3, 2, 1. What is your name? Rani. Rani. Yeah. Hugh. You? Hugh. My son, baby, children, house. How old's your baby? My son. How old? 5 years old. Yeah. How much money do you want from me? I'll give you. Green, Allah. This one. No, I can't do green. This, Allah, rice, no son, baby, children. I'll give you purple one. Purple one. There you go. That's for 500. It's for the picture. This is all I can do. I'm going to leave now. You want to lift? I drive you. You jump in. And then tea. No, I give you. I already. No, stop. You can stop. Stop touching me. Hey, hands off, please. Hey, hands away. Get your. Where are those hands going? Into my bloody wallet. Or into my boxers. Hey, stop touching. Hey, touching my. Can't do that. You can't touch that. No. Hey, where's that hand going? You're making me uncomfortable. Right, okay. Nice to meet you. 100, you tea kudikiya. 100, 100. No, I can't. Tea, hello. I'm leaving now. Come in, over again. I'm leaving now. I'm leaving now. Okay, bye-bye. I never ever give money to anyone, and the reason for that is because once you give them money, it's never ever enough. You give them 500, they want 1,000. You give them 1,000, they want 2,000. And I'm not sure if I got that on camera, but she put her hand in a place she should not be touching. Down there. Where are those? வெள்ளைக்காரனுக்கு தடவை கொடுத்தா ஏதாவது பார்த்து பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சில தப்பான அபிப்பிராயங்கள் மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிலர் சொல்றது, சிலர் பார்க்கறது எல்லாமே ஒரே மாதிரி தான், எல்லாரும் ஒரே மாதிரி தான்ற அந்த நினைப்பு அதுதான் இன்னைக்கு தவறாகுது. ஒருவர் செய்யற தவறு தானே, ஆனா அது எந்த அளவுல பேசு பொருளா மாறுது. அதே மாதிரி இந்த மாதிரி விடயங்கள் இப்படியான நேரங்களில் பாருங்க, இந்த மாதிரியான செயல்பாடுகள் அவர் ஃபோட்டோ பிடிச்சிட்டு செல்ஃபி ஒன்று எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, ஒரு 500 ருபீஸை கொடுக்குறாரு. சரி, ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் பணம் கொடுத்துருக்குறானே, அந்த 500 ரூபாய் உழைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். சாதாரணமாக இவங்க ஒரு தோட்ட தொழிலாளர்களுடைய இடத்துல இருந்து சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தேயிலை பறிச்சாதான் அந்த பணத்தில் பாதி அந்த 500ஆவது கிடைக்கும். ஒரு அரை நாளாவது கஷ்டப்பட்டு தேயிலை பறிச்சா, கொழுந்து பறிச்சா தான் அந்த காசு கிடைக்கும். சரி, அவங்களுக்கு சும்மாவே கிடைச்சிருக்குது. அப்போ இந்த மாதிரி உதவி கிடைச்சும் அது இன்னும் அதை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி. அடுத்தது அந்த இடம் நாட்டின் கௌரவம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் தன்னுடைய உழைப்பால் கஷ்டப்பட்டு தன்னுடைய நாட்டையும் கௌரவிக்கிறவங்க தோட்ட தொழிலாளர்கள். இந்த மாதிரியான ஒரு சிலர் செய்கிற செயலால் எல்லாருக்குமே கேவலம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மக்களே.